கிறிஸ்தவர்களுக்காக பிறந்தார் என்று நினைக்கிறார், அது தவறு. கிறிஸ்தவர்களுக்காக பிறந்தவர்களா என்று நினைக்கிறீர்களா? அது தவறு. இயேசு பிறக்கும் போது கிறிஸ்தவமே இல்லை. பிறக்கும் போது கிறிஸ்தவமே இல்லை. அவர் மனிதனுக்காக பிறந்தார். அவர் மனிதனுக்காக பிறந்தார். மனிதனை மீட்கும்படி வந்தார். மனிதனை மீட்கும்படி வந்தார். நம்புகிறவர்கள் மீட்கப்படுவார்கள். அவரை நம்புகிறவர்கள் மீட்கப்படுவார்கள். இயேசு கிறிஸ்து எல்லா மனிதருக்காகவும் மரித்தார். இயேசு கிறிஸ்து எல்லா மனிதருக்காகவும் மரித்தார். எல்லாருக்காகவும் ஜீவனை கொடுத்தார். எல்லாருக்காகவும் ஜீவனை கொடுத்தார். பாவத்தில் வாழ்கிற, அக்கிரமத்தில் வாழ்கிற எல்லாருக்காகவும் அவர் மரித்தார். பாவத்துக்கு வாழ்கிற, அக்கிரமத்துக்கு வாழ்கிற எல்லாருக்காகவும் ஜீவனை கொடுத்தார். வேதம் சொல்லுகிறது, வேதம் சொல்கிறது, நாம் பாவிகளாய் இருக்கையில் நமக்காக மரித்ததினாலே நம்மீது வைத்த அன்பை விளங்க பண்ணினார். இயேசுவை நேசிக்கிறார். எப்பேற்பட்ட பாவியும் கர்த்தர் மாற்றி விடுவார். எவ்வளவு பெரிய வியாதியும் இயேசு மாற்றுவார். எந்த நிலையில் இருந்தாலும் இயேசு நிச்சயமாக உங்களை மாற்றுவார். எந்த சூழ்நிலை இருந்தாலும் நிச்சயமாக இயேசு அதை மாற்றுவார். இயேசுவை நம்பினால் போதும். அந்த இயேசுவை நம்புங்கள். இயேசுவை நம்பினால் போதும். அந்த இயேசுவை நம்பினால் போதும். இதயத்திலே சந்தேகப்படாமல் நம்பினால் போதும். இதயத்திலே சந்தேகப்படாமல் நம்பினால் போதும். உங்களுக்கு ஒரு சாட்சி சொல்லுவேன். உங்களுக்கு ஒரு சாட்சி சொல்கிறோம். பெங்களூர் பட்டணத்திலே ஒரு குடும்பம் வாழ்ந்தது. ஒரு அழகான மகள். அவர்களுக்கு நல்ல வேலை கிடைத்து, நல்ல சம்பாத்தியம் கிடைத்தது. ஒரு அபார்ட்மெண்ட்ல வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர் திருமணம் ஆகினது. அது திருமணம் ஆகின பின்பு அவர் நல்ல குழந்தையும் பிறந்தது. ஒரு நாள் வேலைக்கு போயிட்டு வருகிறது. அவங்க அம்மா சொல்றாங்க, நீ வராத வராது, அங்கே இல்லை அங்கே நீ சொல்றாங்க. நீ வராத, இது எங்க வீடு, நீ வராதன்றாங்க. மேல் புஷ்பா வீடு, நீ வராதமா, அங்கே இரு சொல்றாங்க. நீ வராத, அங்கே இருமான்றாங்க. நான் குழந்தை எடுத்துட்டு வந்தேன், நீ அங்கே இருன்றாங்க. குழந்தை எடுத்துட்டு வராத, நீ அங்கே இரு என்று சொல்றாங்க. ஏன் என்றால் பக்கத்து வீட்டுல வாழ்ந்தவங்க 2 பேரும் சூசைட் பண்ணிட்டாங்க. பக்கத்து வீட்டுல இருந்தவங்க 2 பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க. அதனால இந்த குழந்தைய சேர்றதுனால நீங்க வராதீங்கம்மான்னு சொல்லி அவங்க வேற இடத்துக்கு போயிட்டாங்க. அந்த காரணத்துக்காக நீ வராதவா, நம்ம வேற இடத்துக்கு போலான்னு சொல்லிட்டாங்க. வேற இடத்துக்கு போன பின்பு அந்த அம்மாவுக்கு, அந்த மகளுக்கு மிகவும் ஒரு நெருக்கடியான ஒரு நிலை வந்தது. வேற இடத்துக்கு போன பின்பு அந்த மகளுக்கு மிகவும் அவங்களால தூங்க முடியல. என்னன்னா செத்து போனவங்க கண் முன்னாடி நிக்கிறாங்க. செத்து போனவங்க அவங்க கண் முன்னாடி வந்து நிக்கிறாங்க. முகத்துல தண்ணி அடிச்சு கண்ணாடி பார்த்துக்கணும்னா கண்ணாடி இல்லாம செத்து போன மூஞ்சி தெரியுது. எதை பார்த்தாலும் அவங்க முகமாவே தெரியுது. எதை பார்த்தாலும் அவங்க முகம் தெரியுது. எதை பார்த்தாலும் அவங்க முகமாவே தெரியுது. அவங்க கூட இருந்தனால அவங்க யாரை பார்த்தாலும் அவங்க முகமா தெரியுது. அவங்க கூடவே இருந்தனால யாரை பார்த்தாலும் அவங்க ரொம்ப நெருக்கப்பட்டாங்க. ஒரு மெலிந்தது, ரொம்ப நோய்வாய்ப்பட்டு விட்டாங்க. அவங்க ரொம்ப கலக்கப்பட்டாங்க, நெருக்கப்பட்டாங்க, உடல் மெலிந்தது, நோய்வாய்ப்பட்டாங்க. எங்கள இடத்துக்கு போனாங்க, ஒன்னும் ஆகல. எல்லா இடத்துக்கும் போய் பார்த்தாங்க, ஒன்னும் ஆகல. மந்திரவாதி கிட்ட போனாங்க, ஒன்னும் ஆகல. எத்தனையோ மந்திரவாதி கிட்ட போனாங்க, ஒன்னும் ஆகல. கடைசியாக அவங்க சபைக்கு வர்றாங்க. கடைசியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விட்டு அவங்க சபைக்கு வராங்க. ஆண்டவரை நம்பி வந்தாங்க. இயேசுவை நம்பி வந்தார்கள். அவங்களுக்கு ஒரு பைபிள் கொடுத்தாங்க. அவங்களுக்கு ஒரு பரிசுத்த வேதாகமம் கொடுக்கப்பட்டது. பைபிள்ல சங்கீதம் 91 வாசித்தாங்க. பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீதம் 91 அவர்கள் வாசித்தார்கள். சங்கீதம் 91 சொல்லுது. சங்கீதம் 91 சொல்லுகிறது, உன்னதமானவர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று வேதத்தை தொடங்குகிறது. உன்னதமான மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிறது. அப்பயே ஒரு 2 வசனம் வாசித்து வந்து இருந்தாங்க. அவங்க 2-3 வசனம் வாசித்து கொண்டு வரும்போது உடனே பைபிள் மேல விழுந்துட்டாங்க. அப்படியே அவங்க பரிசுத்த வேதாகமத்து மேல விழுந்துட்டாங்க. இது உண்மை சம்பவம். இது நடந்த உண்மை சம்பவம். நடந்த சம்பவம். இது உடனே நடந்த சம்பவம். அவங்க இப்ப இயேசு சர்ச்சுக்கு வராங்க. ஆவடி இருந்துச்சு. இப்போது அவங்க ஆவடியில் இருக்கிற ஒரு சபைக்கு வந்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த பைபிள் மேல விழுந்துட்டு அந்த அம்மாக்கு பயம் ஆச்சு. என்ன ஆச்சோ, அந்த பைபிள் படிச்சு இருக்கும் போது அது மாதிரி அவங்க விழுந்துட்டதுனால அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு அவங்க அம்மா பயந்துட்டாங்க. ஏன்னா அவங்க ஏற்கனவே பிரச்சனை இருக்கும்போது திரும்ப மயக்க போட்டு விழுந்துட்டாங்களே, என்ன ஆச்சோன்னு ஒரு பதட்டம் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு ஏற்கனவே உடம்பு ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கும்போது இப்போது மயக்க அடிச்சு விழுந்ததுனால அந்த தாயா ரொம்ப பயந்துட்டாங்க. அவங்க எழுப்புறாங்க. தண்ணி தெளிக்கிறாங்க. எழுந்துக்கல. 6 மாதமாக தூங்காத அந்த மகள், 6 மாதமாக இந்த பிரச்சனையினால தூங்காத அந்த மகள், அந்த 5 வசனத்துல வாசித்த உடனே ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டாங்க. அந்த 5 வசனம் வாசித்த பிறகு மிகவும் ஆழ்ந்த தூக்கத்துல, சமாதானமான ஒரு தூக்கத்துல
மாற்றியது. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை அவங்க வாழ்க்கையில் இருந்த எல்லா பயம் குழப்பங்கள் திகிலை மாற்றியது, தோக்கத்தை மாற்றியது, திகிலை மாற்றியது, திகிலை மாற்றி பயத்தை போக்கினது. பயத்தை 6 மாதம் தூங்காத அவங்க தூங்கினாங்க. 6 மாதம் தூங்காம இருந்தவங்க தூங்கினாங்க. அவங்க சொல்றாங்க சர்ச்சுக்கு போகணும்னா அவங்க ரொம்ப ஆச்சரியமான குடும்பத்தை சேர்ந்தவங்க, சபைக்கெல்லாம் போனதில்லை. அவங்க சபைக்கெல்லாம் போனதில்லை, கிறிஸ்துவ சபைக்கெல்லாம் போனதில்லை. அவங்க ஆச்சரியமான குடும்பத்திலிருந்து வந்தவங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு ஆண்டவராக இயேசுவின் வார்த்தை விடுதலை தந்தது. அப்படியாப்பட்டவங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு ஒரு பெரிய விடுதலை தந்தது. இயேசு எல்லாருக்குமான தேவன் என்பதை நிரூபித்தார். இயேசு எல்லாருக்குமான எந்த தெய்வம். ஜாதியோ எந்த மதமோ எந்த ஆராதனும் சரி, இயேசுவை நம்பி வந்தால் போதுங்க, வாழ்க்கையை விடுதலை ஆக்குவார். நீங்க எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த ஜாதி எந்த மதமா இருந்தாலும் பரவாயில்ல, உங்க சூழ்நிலையை மாற்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினால முடியும். அந்த பிசாசின் பயத்தினால் வெறுக்கப்பட்டு இருந்த அந்த மகள் விடுதலை ஆனால் சுகம் கிடைத்தது. அந்த பிசாசு பயத்தினால இருந்த அந்த மகனுக்கு ஒரு விடுதலை கிடைத்தது, ஒரு சுகம் கிடைத்தது. இப்போது ஆவடி சபைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது ஆவடியில ஒரு சபைக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட தேவன் என்று வாழ்கிறார். இப்படிப்பட்ட ஆண்டவர் என்று வாழ்கிறார். இயேசு உயிரோடு இருக்கிறார். இயேசு உயிரோடு அவரை இருக்கிறார். நம்பி வந்தவர்கள் அவரால் கெட்டுப் போனதில்லை. அவரை நம்பி வந்தவர்கள் ஒரு நாள் கெட்டு அவரை போனதில்லை. நம்பியவர்கள் விடுதலை ஆவார்கள். அவரை நம்பினவர்கள் விடுதலை இயேசுவை ஆவார்கள். நம்புங்கள். இயேசுவை இயேசுவை நம்புங்கள். விசுவாசியுங்கள். இயேசுவை உங்கள் குடும்பத்தின் விசுவாசியுங்கள். சூழ்நிலை மாறும். உங்க குடும்பத்தின் சூழ்நிலை பிள்ளைகளின் மாறும். வாழ்க்கையிலே மாறும். உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாறும். குடிப்பழக்கம் மாறும். குடி பழக்கங்கள் மாறும். குட்ட பழக்கம் மாறும். கெட்ட பழக்கங்கள் மாறும். பைபிள் வார்த்தை அந்த வாழ்க்கையை மாற்றியது போல உங்கள் வாழ்க்கையை மாற்றிவிடும். பரிசுத்த வேதாகமம் எங்கள் வாழ்க்கையை மாற்றினது போல உங்கள் வாழ்க்கையை மாற்றும். இயேசுவை நம்பி வாருங்கள். இயேசுவை நம்பி இயேசுவை வாருங்கள். உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவை உள்ளத்தில் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசு இன்று வாழ்கிறார். இயேசு இந்த உயிரோடு கர்த்தர் வாழ்கிறார். உங்களை ஆசீர்வதிப்பாராக.